நம் சூழல் சார்ந்தும் சுற்றி இருப்பவர்களின் மனம் மற்றும் நன்மை சார்ந்தும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் விலக்கியே வைப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளின் முடிச்சுகளை அவிழ்க்காமல் தூரமாக ஒதுக்கி வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது ஆபத்தும் கூட. இது புரிந்ததாலோ என்னவோ அதற்கு மேலும் எதையும் ஒளித்து வைக்கவோ தூர தள்ளி வைக்கவோ விருப்பமின்றி மலர் தன் குடும்பத்தினரிடம் மனம் திறந்தாள். அவளின் இதழ்கள் உரைத்த வார்த்தைகளின் வீரியத்தினால் ஸ்தம்பித்து அமர்ந்திருந்த வைதேகி, நிலா, மதி மூவரும் அந்த அதிர்விலிருந்து விடுபடவே சில கணங்கள் தேவைப்பட்டது. அம்மா! மலரின் அழுத்தமான அழைப்பினில் சுயம் திரும்பிய வைதேகி தன் உள்ளுக்குள் ஆர்ப்பரிக்கும் கட்டுக்கடங்காத குழப்பங்களையும் உணர்ச்சி பேரலைகளையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு, என்ன மலர் சொல்ற, கிட்னாப் பண்ணிட்டாங்களா என்று முடிக்க, அவரை தொடர்ந்து மதியும் நிலாவும் அதிர்ந்த குரலிலே, அக்கா நீ என்ன சொல்ற என்று தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் திக்பிரமை பிடித்தாற் போல் இருந்தனர். அவர்களின் முக அசைவுகளே மலருக்கு அவர்களின் உள்ளுணர்வுகளை புரிய வைத்திட, அவர்களை அதற்கு மேலும் பதற்றம் கொள்ள வைக்காமல் விரைவாக சொல்ல வந்ததை சொல்லி முடிக்க எண்ணியவளாய், ஆமாம்மா, முகில் சாரோட அக்கா வசுமதி மேடம் தான் அந்த நைட் கடத்த வந்தாங்க. நான் இடையில பூந்து காப்பாத்த முயற்சி பண்ணதால என்னையும் கடத்திட்டாங்க என்று ஆரம்பித்தவள் அங்கு நடந்தவைகள் அனைத்தையும் விளக்கமாக அவர்களுக்கு சொல்லி முடித்தாள். ஆம், மறுநாள் தன்னை பெண் பார்க்க வரவிருந்த மணாளன் முகிலன் தான் என்பது வரை தெளிவாக சொல்லி முடித்தாள். அதற்கு பிறகு கூட என்ன 2 முறை கொலை செய்ய பார்த்தாங்கம்மா. அன்னைக்கு முகில் சார் நம்ம வீட்டுக்கு என் வேலை விஷயமா பேச வந்தப்போ கையில கட்டு போட்டு இருந்தனே, அது கூட கொலை முயற்சி தாம்மா. அப்பெல்லாம் என் கூடவே இருந்தது முகில் சார் தாம்மா. எனக்கு பாதுகாப்பா மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பா எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சாருமா. வைதேகியின் முகம் சிந்தனை வயப்பட்டிருக்க, மதி மற்றும் நிலாவுக்கோ தன் சகோதரியின் துன்ப நேரங்களை எண்ணி பார்க்க பார்க்க உள்ளமெல்லாம் ரணமாக வலித்தது. அவள் சொல்லியவைகள் அனைத்தும் உண்மை என்பதற்கு சான்றாக அன்று நிலாவிடம் வந்து தன்னவளை காணவில்லை என்று துடிதுடித்து பேசிச் சென்ற மகேந்திரனின் முகமும் அவளுக்கு சட்டென நினைவு வந்து போனது. அத்துடன் நிறுத்தாதவளாய் மலர் தன்னவனின் காதலையும் அவர்களிடம் கூற எத்தனித்தாள். இத்தனை சம்பவங்களை சொல்லும்போது இல்லாத ஒரு தடுமாற்றம் ஏனோ இந்த காதல் விவகாரத்தில் சற்று தூக்கலாக வெளிப்பட்டிட இருப்பினும் தன் மன்னவனின் விழிகளை மனதில் நிறுத்தி தைரியம் பெற்றவளாய், அம்மா, அப்புறம் நானும் அவரும் அது முகிலும் ஒருத்தர் மனசார விரும்புறோம்மா என்றாள். வைதேகியிடம் ஏனோ அவளின் இந்த பதிலால் துளியும் அதிர்ச்சி இல்லை. மாறாக அங்கே அதிர்ந்தது என்னவோ மதியும் நிலாவும் தான். சகோதரிகள் இருவரும் ஒரு புறம் மகிழ்ந்தாலும் மறுபுறம் இத்தனை துன்பத்தையும் தங்கள் அக்கா தாங்கிக் கொண்டு எப்படி தங்களுக்காக இவள் உழைத்து கொட்டியபடியே வெளியே மகிழ்ந்து இருந்தாள் என்று நினைக்க நினைக்க ஆச்சரியமாக இருந்தது. நிலாவும் மதியும் சட்டென்று இருக்கையில் இருந்து மலரின் அருகே ஆளுக்கு ஒரு புறமாக அமர்ந்து அவளின் கைகளை தங்கள் கைகளுக்குள் இறுக பொத்திக் கொண்டு அக்காவை பாசம் பொங்கும் விழிகளுடன் ஆறுதலாக நோட்டமிட்டனர். ஆனால் வைதேகியோ இரும்பு பெண்மணியாய் உட்கார்ந்திருந்தாள். அவளின் நெற்றியோ சிந்தனை முடிச்சிட்டு கிடந்தது. அவளின் விழிகளோ நிமிர்ந்தும் தன் மகளை நோக்கவில்லை. தன் அம்மா இந்நேரம் அழுது புலம்பி இந்த இடத்தையே கலவரப்படுத்தியிருப்பாள் என்று எண்ணியிருந்த மலருக்கு அவளின் இந்த பேரமைதி ஒருவித பயத்தையும் குழப்பத்தையுமே கொடுத்தது. பெண்கள் மூவரின் விழிகளும் அம்மாவின் பதிலுக்காகவும் அவளின் செயலுக்காகவும் காத்து கிடக்க, அவளோ சட்டென இருக்கையிலிருந்து எழுந்திட பெண்கள் மூவரும் அவளை தொடர்ந்து சரேல் என்று இருக்கையிலிருந்து எழுந்தனர். மலரிடம் ஒரு வார்த்தை கூட பேசாதவளாய் அவளின் முகத்தையும் அவளின் விழிகளையும் ஆழ்ந்து ஒரு முறை நோக்கியவள், நான் உடனே அந்த முகில் தம்பிகிட்டையும் அவங்க அக்காட்டையும் பேசி ஆகணும் என்று சொல்லிவிட்டு மடமடவென கெஸ்ட் ஹவுஸில் இருந்து வெளியேறி முகிலனின் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். தாயின் முதுகையே வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற மலர், நிலா உடனே, ஐயோ அக்கா, என்ன இப்படி பொம்மை மாதிரி நிக்கிற, சீக்கிரம் வா, அம்மா பின்னாடி போலாம், அவங்க அங்க போய் ஏதாவது சத்தங்குத்தம் போட போறாங்க, உனக்கு முகில் மாமா வேணும் தானே. அவள் அவனை மாமா என்று அழைத்ததே தன் சம்மதத்தை வெளிப்படுத்திட, அடுத்தது மதியோ, ஆமாக்கா வா, அம்மா பின்னாடி போலாம் என்று அவளை அவசரப்படுத்தினாள். மூவரும் ஓட்டமும் நடையுமாக அம்மாவின் பின்னாலேயே முகிலனின் வீட்டை நோக்கி சென்றனர். காலிங் பெல்லை அழுத்திய அடுத்த நொடியே கதவு முகிலனின் கையால் தான் திறக்கப்பட்டது. அதுவரை அவனை வெகுவாக அவள் நிமிர்ந்து பார்த்து பேசியதில்லை. அப்படி அவன் முகத்தை உற்று நோக்கவும் இதுவரை அந்த பெண்மணி எண்ணியதும் இல்லை. அவனின் தலை முதல் கால் வரை வைதேகியின் விழிகள் நோட்டமிட ஆரம்பித்தது. 6 அடியில் திமு திமு என வளர்ந்து திடகாத்திரமான தோள்களும் கம்பீரமான உடல் வனப்புமாய் வசீகர முக அமைப்புடன் கண்களில் ஒளிமின்ன நின்றவனை அழுந்த நோக்கியவள், உள்ள வரலாங்களா தம்பி என்றாள். மலர் தன் தாயாரிடம் பேசுவதாக அவனிடம் சொல்லிவிட்டுதான் சென்றிருந்தாள்.
அதனால் எது மாதிரி விளைவுகள் வந்தாலும் சமாளிக்கும் மனதுடன் தான் அவன் இருந்தான். இருப்பினும் அடுத்த அரை மணி நேரத்திலே இப்படி அவள் வீட்டு வாயிலில் வந்து நிற்பாள் என அவன் யோசித்திடவில்லை. அவளை மலைப்பாக பார்த்து நின்றவன் அவளின் கேள்வியில் நிலைக்கு திரும்பி, உள்ள வாங்க ஆண்டி என்றான். உள்ளே நுழைந்தவள் வீட்டை ஆராய்ச்சியாக பார்த்தபடியே, உங்க அக்காவையும் மாமாவையும் வர சொல்றீங்களா? அக்கா உடல்நலம் இப்ப பரவாயில்லையா? நான் உங்கள்கிட்ட இப்ப பேச முடியுமா என வசுமதியின் மனநிலை கருதியும் அவள் விசாரிக்க தவறவில்லை. முகிலன் பதில் அளிப்பதற்கு முன்பாகவே வசுவும் மகியும் ஹாலுக்குள் நுழைந்தவர்கள், வாங்கம்மா உள்ள வாங்க உட்காருங்க என அன்பும் மரியாதையும் பொங்க அவளை அழைத்திட, அவள் சோஃபாவில் சென்று அமர்ந்த நேரம் மூச்சிறைக்க மலர், நிலா, மதி மூவரும் உள்ளே நுழைந்தனர். மூச்சிறைக்க ஓடிவரும் தன்னவளின் புறம் அவனின் விழிகள் சென்றிட, அவள் கண்களில் பதற்றம் நிரம்ப சிறு தலையசைப்பை கொடுத்தவாறு முகிலனின் விழிகளை நோக்கினாள். அவனோ, நான் இருக்கேண்டி, பயப்படாத என்று தன் கண்களை அழுந்த மூடியே அவளுக்கு ஆறுதலை தந்தான். இவர்களின் விழி உரையாடல்களை வைதேகியின் விழிகளும் கவனிக்க தவறவில்லை. சில நொடிகளுக்கு அங்கே கனத்த அமைதி. மகி மற்றும் வசுவின் விழிகளோ அங்கே கம்பீரமாக முகத்தில் ஒருவித அசாத்திய தெளிவுடன் நின்ற முகிலனையும், தூரமாக தன் கைகளை பிசைந்தபடி நின்ற மலரையும் ஏறிட்டுவிட்டு வைதேகியை நோக்கியது. அந்த கனத்த அமைதியை வசுமதிதான் முதலில் கலைத்தாள். என்னாச்சுமா, ரொம்ப நேரமாவே அமைதியா இருக்கீங்க? உங்க பொண்ணுங்க 3 பேரும் முகமும் வேற சரியில்லை. ஏதாவது பிரச்சனையாம்மா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க என்றாள். மனைவியை தொடர்ந்த மகேந்திரன் சூழ்நிலையை ஓரளவுக்கு யூகித்தவனாய், பொறுப்பானவனாய், இந்த வீட்டு மாப்பிள்ளையாய், தயங்காம பேசுங்கம்மா. உங்க மனசுல எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. நீங்க எதுக்கும் தயங்கி நிக்க வேண்டாம் என்றான். வைதேகி உடனே, ஏன் இத்தனை நாள் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிங்க? ஒரே கேள்வியில் தனக்கு எல்லாம் தெரியும் என்பதை முன்மொழிந்திருந்தாள் அந்த அம்மா. இந்த கேள்விக்கு நிச்சயம் வசுமதி பதிலளிக்க இயலாது. ஏனெனில் அவளுக்கே தற்சமயம்தான் எல்லாம் தெரிந்திருந்தது. இப்போது இடை குறுக்கிடுவது மலரின் முறையாயிற்று. அம்மா, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க ரொம்ப பயப்படுவீங்கன்னு நான் தாம்மா எதையுமே சொல்ல வேணாம்னு சொன்னேன். இவங்க மேல கோவப்படாதீங்கம்மா என்ற தனது மகளை ஒரு விதமாய் பார்த்தவள் இருக்கையிலிருந்து எழுந்து மலரை நெருங்கினாள். உன் அம்மாவை பத்தி நீ இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா மலர்? அவளின் அந்த கேள்வியின் முழு அர்த்தம் அவளுக்கு புரியாவிட்டாலும் அம்மாவின் மனம் கலக்கமடைந்ததை உணர்ந்தவளாய், மன்னிச்சிடுங்கம்மா, உங்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னா என்றவளின் வார்த்தைகள் தந்தியடிக்க, தன்னவளை நிலை புரிந்து முகிலன் குறுக்கிட்டான். ஆண்டி, மலர் மேல கோவப்படாதீங்க. அவ உங்க நிம்மதியை கெடுக்க கூடாதுன்னு தான் எதையுமே உங்ககிட்ட சொல்லல. வைதேகி உடனே, தனியாளவே இதெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சு தாங்கிட்டு புழுங்கி இருந்திருக்கா. அவ அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அவளே எல்லா கஷ்டத்தையும் தனியா தாங்கியிருக்கா. அத வாய் விட்டு சொல்லி அழக்கூட இந்த அம்மா அவளுக்கு தேவைப்படல. ஐயோ அம்மா மலர் பதறிட, வைதேகியோ, நிறைய முறை உன் முகமாற்றம் ஏதோ சரியில்லைன்னு எனக்கு உணர்த்தும் மலர். ஆனாலும் நீயா சொல்லணும் தான் நான் எதுவும் உன்கிட்ட துருவி துருவி கேட்கல. அப்பவும் ஒரு நாள் கேட்டேன். ஆனா நீ அம்மாட்ட எதுவுமே சொல்லாம சமாளிச்சிட்டல்ல. தாயிற்கும் மகளுக்கும் இடையே குறுக்கிடாமல் அங்கிருந்த அனைவருமே அமைதி காக்க, நிலா இடை குறுக்கிட்டு, அம்மா, அக்கா பாவம்மா, இப்படிலாம் பேசி அவளை கலங்கடிக்காதீங்க. இனிமே நடக்க போறத பேசுமா, அக்கா கல்யாணம் என்று அவள் இழுக்க, வைதேகி தன் மகளின் முகத்தை ஒரு முறை பார்த்தவள், நீ இந்த தம்பியை தான் விரும்புறியா மலர்? அவளின் கேள்விக்கு அவள் தலையை மட்டும் ஆம் என்பது போல அசைத்திட, அவளை நெருங்கிய வைதேகி மகளின் சிரத்தை வருடியபடி, எப்போதுமே எங்களுக்காக தாண்டா நீ எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சிருக்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களை முன்னிறுத்தி தான் நீ யோசிச்சிருக்க. உன்னோட ஆசை இதுதான்னா கண்டிப்பா நான் குறுக்க நிக்க மாட்டேன்டா. என் மனசுக்கும் ஏனோ நீ இந்த குடும்பத்துக்கு தான் வாக்கப்பட்டு வரணும்னு தோணுது. அந்த பொண்ணு வசுமதி நம்ம கிட்ட பேச அந்த நேரத்துல வரலன்னா அவங்களுக்கும் இது மாதிரி எதுவுமே ஆகியிருக்காது. எல்லாமே ஏதோ விதியோட விளையாட்டா நடந்து முடிஞ்சிருச்சு. நீ முகில் தம்பியோட இருக்கிற வரைக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு என் மனசுக்கு தோணுதுமா என்றவளை இறுக்கி அணைத்து கொண்டவளின் விழிகளிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடியது. அங்கிருக்கும் அத்தனை நபர்களின் முகங்களிலும் மகிழ்ச்சி திளைத்திருந்தது. யாருமே இப்படி ஒன்று நடக்கும் என்று துளியும் எதிர்பார்த்திடவில்லை. நிலாவும் மதியும் ஓடி வந்து அன்னையையும் அக்காவையும் அணைக்க, வசுமதியும் மகேந்திரனும் முகிலனை பார்த்து புன்னகைத்தனர். தாயிடம் இருந்து விலகியவளின் ஓர விழி தன்னவனை தேட, அவனும் அந்த நேரத்தில் சரியாக அவளை தான் வைத்த கண் வாங்காமல் நோக்கி கொண்டிருந்தான். புருவம் உயர்த்தி கண்ணாலே சைகை செய்து தன்னருகே வருமாறு அவன் அழைக்க, அவளோ சுற்றி இருப்பவர்களை கஞ்சாடை காட்டி தன்னை சீண்டாமல் இருக்குமாறு அவனை முறைத்து வைத்தாள்.
அதுவரை இறுக்கமாக இருந்த அந்த இடத்தில் லேசாய் சிரிப்பு சத்தம் மலர்ந்தது. வசுமதி வைதேகியின் கைகளை கோர்த்து பிடித்தவள், உண்மையாவே நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா என்றாள். வைதேகி உடனே, அது எப்படிம்மா, பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதும் பாதியில விட்டுட்டு ஓட முடியும்? என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட நான் மறுத்திருப்பேன். அவளுக்கே இதுல விருப்பம் இருக்கும்போது நான் ஏமா மறுக்க போறேன்? ஒருவேளை அவ கல்யாணத்துக்கு அப்புறம் இது மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தா அப்ப இந்த மாதிரி நாம யோசிக்க முடியுமா? ஒரு கர்ப்பிணி பொண்ண என் மக தன்னோட உயிரையும் மானத்தையும் பணயம் வச்சு காப்பாத்திருக்கா. நினைச்சாலே பெருமையாத்தான் இருக்கு. எனக்கு மதி, மலர், நிலா எப்படியோ அது மாதிரிதாம்மா நீயும். உன்னை காப்பாத்திக்கிட்டு அதனால இப்பவும் அவ உயிர் ஆபத்துல இருக்கிறது ஒரு தாயா மனசுக்கு வலிச்சாலும் ஒரு சக மனுஷியா சந்தோஷப்படுறேன். என் மகளை நல்ல மனுஷியா நான் வளர்த்திருக்கேன். உங்க மேல உங்க தம்பி எந்த அளவுக்கு பாசமா இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயம் அப்படிப்பட்ட என் மாப்பிள என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டாரு. தன் மேல் நம்பிக்கை வைத்து பேசும் தன் வருங்கால மாமியாரின் பேச்சில் இதழ் மலர்ந்தவன் அவரை நோக்கி, அத்த, நிச்சயமா உங்க நம்பிக்கையை நான் உடைக்க மாட்டேன். மலர மட்டும் இல்ல, உங்களுக்கோ மதி, நிலாவுக்கோ எந்தவித ஆபத்தும் வராம நான் பார்த்துப்பேன் என்றான். வைதேகி சிறுமுறுவலுடன், யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா தம்பி? ரொம்ப நாளைக்கு இது இப்படியே விட்டு வைக்காதீங்க. 2 பொண்ணுங்க உயிரோடையும் கற்போடையும் விளையாடின அந்த கொடுமைக்காரங்களை சும்மா விடாதீங்க என்றார். மகேந்திரன் உடனே, அதெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாமா, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நாம கல்யாணத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் என்றான். மகேந்திரனின் வார்த்தையால் அங்கு இருக்கும் அனைவருமே மகிழ்ந்து இதழில் புன்னகையை தழுவ விட்டுக் கொண்டிருந்த சமயத்தில், இல்ல, இப்ப இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல என்ற மலரை அங்கிருந்த அத்தனை நபர்களின் விழியும் ஆச்சரியம் கேள்வியுமாய் நோக்கியது. மலரின் பதிலில் அங்கிருந்த அத்தனை நபர்களின் விழிகளும் ஆச்சரியத்தோடு அவளை நோக்கிட, வசுமதி உடனே, ஏன் மலர், என்னாச்சு? இப்பதான் உங்க வீட்டுல உள்ளவங்களும் சம்மதிச்சிட்டாங்களே, இனிமேலும் ஏன் உங்க கல்யாணத்தை தள்ளி போடணும்னு நினைக்கிற என்றாள். அவளின் கேள்வியினால் மலரின் முகம் முகிலனை ஒருமுறை அழுந்த பார்த்துவிட்டு, இல்லங்க மேடம், அது என அவளை எப்படி அழைப்பது என்று புரியாமல் தவிக்க, வசுமதி உடனே, ஏம்மா தயங்குற, நீ என்ன அண்ணின்னே கூப்பிடலாம் என்றாள். அவளுக்கு சிநேகமும் வெட்கமும் கலந்த புன்னகையை உதிர்த்தவள், இல்லங்க அண்ணி, உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து அந்த நினைவுகளோட எங்க 2 பேரோட கல்யாணமும் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவருக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாமே நீங்க தான். அப்படிப்பட்டவரோட கல்யாணம் உங்களோட பழைய நினைவு திரும்பினதும் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நிச்சயமா அவரோட ஆசையும் அதுவாத்தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்க நார்மலா இருந்தாலும் ஏதோ ஒரு நிச்சயமா உங்க தம்பி கிட்ட இருக்கும். அவருக்கும் கண்டிப்பா அதனால மன வருத்தம் இருக்கும். முழு திருப்தியா உங்க ஆசீர்வாதத்தோட எங்க கல்யாணம் நடக்கணும் என்றவளை முகிலனின் விழிகள் பெருமிதமாய் நோக்கியது. மகேந்திரன் கூட இதனை யோசித்திடவில்லை. ஆனால் அவள் மலர் தன்னவனுக்கானவனாய் இத்தனை தூரம் யோசித்ததை நினைத்து முகிலனுக்கு அவளின் மீது அளவில்லாத காதல் பொங்கி வழிந்தது என்றால் அது மிகையாகாது. வசுமதி உடனே, அதுக்காக உங்க கல்யாணத்தை தள்ளி போகட வேண்டாமே மலர். ஒருவேளை எனக்கு எப்பவும் பழசெல்லாம் ஞாபகம் வரலன்னா என்ன பண்றது என்று தயங்கியவளை ஆறுதலாக தன் தோளோடு அணைத்த மகேந்திரன் மலரை நோக்கி, நீ சொல்றது சரிதான் மலர். ஆனா என் வசுவுக்கு ஞாபகம் திரும்பிடுச்சுன்னா என்ன தெரியுமா கேப்பா? ஏங்க, இவங்க 2 பேருக்கும் என்னால கல்யாணம் செஞ்சு வைக்காம இப்படி தள்ளி போட்டீங்கன்னு என்கிட்டதான் சண்டை போடுவா. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அதனால நீ அதெல்லாம் யோசிக்காதம்மா. ஆனால் மலரோ பிடிவாதமாக, இல்லன்னா, இவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசமா வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆசையா வளர்த்த தம்பியோட கல்யாணத்தை அவங்களோட பழைய நினைவுகளோடு சேர்ந்து சந்தோஷமா முழு நிறைவா அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னதான் அவளின் ஆசை நியாயமானதாக இருந்தாலும் நடைமுறையில் அதன் சாத்தியக்கூறுகள் மிக குறைவுதான். வசுமதிக்கு தொடர்ந்து நரம்பியல் தொடர்பான சிகிச்சை கொடுக்கப்படுதான் இருந்தது. ஆனால் இதுவரை அவளிடம் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை. இருப்பினும் அவளுக்கு உடல் அளவில் எதுவும் பாதிப்பு இல்லாமல் இருப்பதே போதுமானது என்ற திருப்தியில்தான் முகிலனும் சரி மகேந்திரனும் சரி சற்று நிதானம் காக்கின்றனர். வசுமதி, ஏன் மலர் இப்படிலாம் பேசுற? எப்படியும் பழசெல்லாம் ஞாபகம் வந்தாலும் இப்ப நடக்கிறதும் எனக்கு நினைவு இருக்கும் தானே. எனக்கு உங்க கல்யாணத்துல முழு சந்தோஷமா. நீ அடம்பிடிக்காம ஓகே சொல்லுமா? இல்ல அண்ணி, என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை என்று அழுத்தமாக உரைப்பவளிடம் அதற்கு மேல் பயனில்லை, பேசி பயனில்லை என்றவளின் பார்வை தற்சமயம் முகிலன் பக்கம் திரும்பிட, அவனோ அவளின் பதிலால் உள்ளுக்குள் அவள் மீது எக்கச்சக்க காதலை பொழிந்து கொண்டே வெளியே, மலரோட முடிவுதான்க்கா ஏன் முடிவும்? ஆசாசியா என்ன நீ வளர்த்தது,
இப்படி எதுவுமே ஞாபகம் இல்லாத நிலையில கல்யாணம் செஞ்சு வைக்கதானா? அதோட முழு சந்தோஷமும் உனக்கு கிடைக்கணும்க்கா. வசுமதிக்கு இதில் துளியும் விருப்பமில்லை. அதைவிட தற்சமயம் தன்னை யாரோ வேற்று மனுஷி போல் அங்கிருப்பவர்கள் பார்ப்பதைப் போல அவளுக்கு ஒரு உள்ளுணர்வு. அதனால் அவளாலும் அதற்கு மேல் இருவரையும் கட்டாயப்படுத்த இயலவில்லை. இருப்பினும் தன்னால் இயன்ற மட்டும் இருவரையும் இணைக்க எண்ணியவள், சரி உங்க 2 பேரோட முடிவை நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். இன்னும் 6 மாசம் வரைக்கும் பார்க்கலாம். ஒருவேளை அப்பவும் எனக்கு எதுவும் நினைவு வரலன்னா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் என்றாள். மலரும் முகிலும் ஒருவரை ஒருவர் பார்த்திட முகிலனுக்கு தன் அக்காவின் மன வருத்தம் புரிந்திருக்குமோ என்னவோ. வேகமாக அக்காவை நெருங்கியவன், உனக்கு பழசு ஞாபகம் வந்தாலும் வரலனாலும் நீ எப்பவும் என் செல்ல வசு அக்கா தான். பழைய ஞாபகங்களோட நீ என்னை ஆசீர்வதிச்சு கல்யாணம் பண்ணா உனக்கும் சந்தோஷமா இருக்கும். உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதாக்கா எனக்கும் சந்தோஷம். 6 மாசம் ரொம்ப கம்மியான டைம்க்கா. இல்ல முகி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிருக்குன்னு சொல்ற. எப்ப எனக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கும் பதட்டமா இருக்கு. என்னோட இந்த ஞாபக மறதியினால நீங்க பிரிஞ்சிருக்கிறது சுத்த முட்டாள்தனமா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சொன்னது சொன்னதுதான். 6 மாசத்துக்குள்ள எனக்கு நினைவு திரும்பினாலும் திரும்பாம போனாலும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் என்று அதிர்ந்தவள் அந்த கணத்தில் பழைய வசுமதியைத்தான் முகிலனுக்கும் மகேந்திரனுக்கும் நினைவுபடுத்தினாள். வைதேகி, முகில் தம்பி, அக்காவை இந்த நேரத்துல கஷ்டப்படுத்தாதப்பா. உங்க 2 பேரோட முடிவு கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இன்னும் எத்தனை நாள் காத்திருப்பீங்க? எனக்கும் இது நல்லதா படல. அக்கா சொல்ற மாதிரி 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேல தள்ளி போட வேண்டாம்ப்பா. முகிலன் நெற்றி சுருக்கி சிறிது நேரம் யோசித்தவன் பின் பெருமூச்சொன்றை விடுத்து, சரி எனக்கு சம்மதம் என்றான். அவன் சம்மதித்த பிறகு மலருக்கும் வேறு வழி இல்லாமல் அவளும் தலையசைத்தாள். ஓகே ஓகே, போதும் கல்யாண பேச்சு பேசியிருக்கோம். ஆமா, கல்யாண பேச்சு பேசியிருக்கோம். ஏன் எல்லாரும் இப்படி சிடுசிடுன்னு இருக்கீங்க? ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்க்குற மாதிரி அழுது வடிஞ்சிருக்கீங்க. ச்சே, எல்லாரும் சிரிங்க என நிலா குறும்பாக சிரிக்க, அதே நேரத்தில் அறைக்குள் இருந்த வசுவின் குழந்தை அழுதிட ஆரம்பித்தான். வசுமதி அறையை நோக்கி நடக்க முற்பட்ட சமயத்தில் அவளின் கரத்தை பிடித்து தடுத்த மகேந்திரன் வேகமாக தங்களின் அறைக்குள் நுழைந்து குழந்தையுடன் வெளியே வந்தான். வசுமதி குழந்தையை கையில் வாங்கியபடியே, அப்ப இந்த மாசத்துல ஒரு நாளா நல்ல நாளா பார்த்து குழந்தைக்கும் பேர் வச்சு தொட்டில போட்டு மலர் முகிலுக்கும் நிச்சயம் பண்ணிடலாம் என்றாள். இந்த கல்யாண விஷயத்திலே அவளின் பழைய ஞாபகங்கள் வரட்டும் என்று அவளை வேற்று ஆள் போல பார்த்து மனதை வருதி இருப்போமோ என்று லேசாய் ஒரு எண்ணம் முகிலனுக்கும் வந்ததால் அவன் இந்த முறை மறுக்காமல், சரிக்கா, உன் ஆசைப்படியே என் மருமகனுக்கு பேரும் வச்சு எங்க நிச்சயத்தையும் அப்பவே வச்சுக்கலாம் என்றான். வீட்டில் விசேஷம் என்றதுமே சூழல் சிறிது சிறிதாக மாற அனைவரின் முகத்திலும் புன்னகை பூத்திருந்தது. வசுமதியோ அவர்களை வற்புறுத்தி இன்று இரவு உணவு இங்கேதான் என கட்டாயப்படுத்திட, மலரும் தன் வீடு என்ற உரிமை வந்ததாலோ என்னவோ வேலையாட்களை சமைக்க விடாமல் சமையல் பொறுப்பை ஆசையுடன் வாங்கிக் கொண்டாள். சற்று முன் ஏற்பட்ட இறுக்கமான மனநிலை கலைந்திட இந்த சமையல் வேலைகள் தேவையாயிருக்க, வைதேகி, மலர், மதி, வசுமதி என பெண்கள் 4வரும் ஆவலாக சமைக்க, நிலாவோ வசுமதியின் குழந்தையை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தாள். முகிலனுக்கும் மகேந்திரனுக்கும் வீடே நிறைந்திருக்க மனமும் நிறைந்து விட்டது போன்றது ஒரு உணர்வு. அந்த நிறைவை மேலும் அதிகமாக்குவது போல வெளியே சென்றிருந்த தினேஷும் அவனுடன் இணைந்து பேசிக்கொண்டே அர்ஜுனும் அப்போதுதான் உள்ளே நுழைந்தனர். டேய் முகில், என்னடா வீடே சத்தமா இருக்கு என்று உள்ளே நுழைந்த அர்ஜுனின் விழிகளில் முதலில் விழுந்தவள் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்த நிலாதான். இருப்பினும் வேண்டுமென்றே அவளை உதாசீனம் செய்து தன் விழிகளை திருப்பிக் கொண்டவன் நேராக முகிலன் மற்றும் மகேந்திரன் அருகில் சென்றான். டேய் வாங்கடா, வாங்க, நானே போன் பண்ண நினைச்சேன் என்ற மகேந்திரனை அர்ஜுனும் தினேஷும் புரியாமல் பார்த்திட, அதுவரை நடந்தவைகள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் இருவரிடமும் மகேந்திரன் ஒப்புவிக்க ஆரம்பித்தான். வாவ், சூப்பர்டா முகில் என்று அர்ஜுன் அவனை கட்டி அணைத்திட, தினேஷும் புன்னகையுடனே வாழ்த்துக்கள்டா என்றான். ஆண்கள் 4வரும் அதன் பிறகு தங்களின் தொழில் குறித்தும் அந்த கிட்னாப்பர்ஸை கண்டுபிடிப்பது குறித்தும் உரையாட பேச்சு அதனை நோக்கி நகர்ந்திட ஆரம்பித்தது. அர்ஜுனின் விழிகள் தன்னையும் அறியாமல் 2 முறை குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்த நிலாவின் புறம் சென்று வந்தது. ஆனால் அவள்தான் அவனை கண்டு கொண்டதைப் போல தெரிந்திடவில்லை. தன் குண்டு விழிகளை விரித்து விரித்து இதழ் சுழித்து கைகளை அங்கும் இங்கும் அசைத்து விளையாடியவளை பார்த்தவனுக்கு அவளை விட்டு ஏனோ கண்கள் திருப்ப இயலவில்லை. மகீனா, இந்த குட்டி பையனுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா என்று சத்தமிட்டமாறு நிலா சட்டென ஆண்கள் பேசிக் கொண்டிருந்த புறம் தலையை திருப்பிட, அர்ஜுன் அதுவரை வைத்த கண் வாங்காமல் அவளை பார்த்த தன் பார்வையை மாற்றிக்கொண்டான். மகேந்திரன் உடனே, ஆக்சுவலி நேம் எதுவும் செலக்ட் பண்ணல நிலா.
அதுவும் இந்த முகிலும் தினேஷும் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொன்னாலே நான் தான் வைப்பேன்னு சண்டை போடுறானுங்க. அண்ணா, அப்போ நான் வேணா பேர் வைக்கவா? அவள் ஆர்வம் கொஞ்சம் விழியோடு கேட்க, தனக்கு சீண்டுவதற்கு வாய்ப்பு கிடைத்த திருப்தியில் அர்ஜுன் உடனே, யாரு நீயா பேர் வைக்க போற என கேலியாக வாய்விட்டு சிரித்தவனிடம் மகேந்திரனிடம், டேய் மச்சி, சொன்னா கேளு, அந்த வாயாடிய நம்பி வாக்கு கொடுக்காதடா என்றான். வாயாடி என்றதும் சுள்ளென கோபத்துடன் நிலா, ஹலோ, நான் உங்ககிட்ட கேட்டனா? உங்களுக்கு மேனஸே இல்லையா? மகி அண்ணாட்ட தானே பேசிட்டு இருக்கேன், எதுக்கு தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆறீங்க என்று முறைத்தாள். ஏன், நீ அன்னைக்கு நாங்க தண்ணி ஊத்தி விளையாண்டோன்னு இப்படித்தானே இன்டர்ஃபியர் ஆன, இப்போ ஏதோ மேனஸ் பத்தி பேசுற? ஒருவித ஏளன தொனியில் ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்டவனை முறைத்தவள் மகேந்திரனிடம் திரும்பி, அண்ணா, உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க, எப்ப பாரு என்கிட்ட வம்புக்கு வராங்க என்று சிழுங்கினாள். முகில் நங்கென்று அர்ஜுனின் தலையில் கொட்டிட அவனோ ஆஹா என்று கத்திக்கொண்டே தலையில் தடவிட முகில் அவனை முறைத்தவாறு, டேய், இனிமே என்னோட மச்சினிச்சுக்கிட்ட வம்பு வளர்த்த அவ்வளவுதான். நிலா, நீ நேம் செலக்ட் செஞ்சுட்டு வா, சொல்லுமா, நீ சொல்ற பேர் தான் வைக்க போறோம் என அர்ஜுனிடம் தொடங்கி நிலாவிடம் பேச்சை முடித்தான். நிலா ஒருவித வெற்றி புன்னகையுடன் அர்ஜுனை ஏளனமாக பார்த்தபடியே, சரி மாமா, இப்ப பாருங்க, சூப்பரா பேர் வைக்கலாம், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, செம்மையா நேம் செலக்ட் பண்ணிட்டு சொல்றேன் என்றவள் அர்ஜுனை தொடர்ந்து கேலியாகத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரம் சமையலறையிலிருந்து வெளியே வந்த வசுமதி நிலாவிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டு குழந்தைக்கு பசியாற்றும் பொருட்டு தன் அறைக்குள் நுழைந்தாள். சற்று முன்பு இந்த திருமண பேச்சின் போது சற்றே கலங்கிய தன்னவளின் முகத்தை கண்டவனாய், அவளின் மனக்கலக்கத்தை போக்க வசுமதி தங்கள் அறைக்குள் நுழைவதை கண்டவனாய் மகேந்திரனும் அவர்களின் அறைக்குள் நுழைந்தான். தனியாக ஹாலுக்குள் அமர்ந்திருக்க நிலாவுக்கும் ஒரு மாதிரி இருந்தது. இருக்கையிலிருந்து எழுந்தவள் வீட்டை முன்பு வந்தபோது சரியாக சுற்றி பார்க்காததால் தற்சமயம் ஒருவித உரிமையோடு மாடிப்படிகளை நோக்கி நகர்ந்தபடியே முகிலிடம், மாமா, அன்னைக்கு வந்தப்போ வீட்டை சரியாவே சுத்தி பார்க்கல, நான் இப்ப போய் பார்க்கவா என்றிட அவனும் சரி என்று தலையாட்டிட அவள் வேகமாக மாடிப்படிகளில் ஏறினாள். அவள் நகரும் இடங்களுக்கெல்லாம் தன்னையும் மீறி அர்ஜுனின் விழிகள் சென்று கொண்டிருந்தது. முகிலனும் தினேஷும் தீவிரமாக கடத்தல்காரர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க அர்ஜுன் அவர்களை அறியாமல் மெதுவாக நிலாவை பின்தொடர்ந்து மாடிப்படிகளில் ஏறினான். நிலாவோ தன் பளிங்கு விழிகளை விரித்தபடி மாடியில்தான் இதற்கு தான் முன்பு பார்க்காத பகுதிகளை ஆர்வமாக நோட்டமிட ஆரம்பிக்க அவளை பின்தொடர்ந்த அர்ஜுன், ஒய் வாயாடி என்றான். அவனின் குரலை உணர்ந்து கொண்டவளின் உள்ளத்தில் ஏனோ சட்டென ஒருவித பதற்றம் உண்டாக வேகமாக திரும்பியவள் மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு அங்கிருந்த ஒரு தூணில் சாய்ந்தபடி தன்னையே பார்த்து கொண்டிருப்பவனை கண்டு விக்கித்து நின்றாள். நான் வேணா வீட்டை சுத்தி காட்டவா என்று ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்டவனை முறைத்தவள், எதுக்கு சும்மா சும்மா என்கிட்டவே வம்பு வளர்க்குறீங்க, பேசாம போறீங்களா இல்ல முகில் மாமாவை கூப்பிடவா என்றவளை பார்த்து கேலியாக புன்னகைத்தவன், என்ன சும்மா முகில் முகில்னு பொடி பையனை வச்சு பயங்காட்டுற, ஆக்சுவலி அவன் என்னை விட சின்ன பையன் தெரியுமா என்றவனை மேலும் கீழுமாக அவள் உற்று நோக்கினாள். முகில் மாமாவோட பெரியவனாய்வன், மாமாக்கு எப்படி 25 இல்ல 26 வயசாச்சும் இருக்கும். அப்போ இவனுக்கும் என்ன ஒரு 28 இருக்குமா இல்ல அதை விட அதிகமா இருக்குமா? ஆனா பார்க்க 24 வயசு பையன் மாதிரி தானே இருக்கான். முடியெல்லாம் நல்லா அடர்த்தியா இருக்கு. முகத்துல கூட மெச்சூரிட்டி ஓவரா தெரியலையே. பாடி கூட நல்லா ஜிம் போய் மெயின்டைன் பண்ணுவான் போல. சிக்ஸ் பேக் இருக்கிற மாதிரி இருக்கே. இவன் ஒருவேளை நம்ம கிட்ட உதார் விடுறானா என்று அவனின் வயதை கணிக்கும் பொறுப்பில் இருந்த மூளை அவனையும் கொஞ்சமே ரசனையாக உற்று நோக்கி விட்டது. என்னம்மா ஓட்டவாயி, இப்படி உத்து பாக்குற, என்ன சைட் அடிக்கிறியா என அவன் மீண்டும் அவளை சீண்டிட அவளோ அவனை பார்த்து உதட்டை சுழித்தவள், அங்கிள போய் யாராவது சைட் அடிப்பாங்களா என்று அவள் நக்கலாக அவனை பார்த்து சிரித்தாள். அடிங்க, யாரடி அங்கிள்னு சொல்ற? அவளின் கிண்டல் வார்த்தைகளால் சீரியவனை ஒரு பொருட்டாக மதிக்காதவளாய், ஐயோ வெரி சாரி, தாத்தாவை போய் அங்கிள்னு சொல்லிட்டேன், கோச்சிக்காதீங்க தாத்தா, என்னை பத்தி உனக்கு தெரியாது, ஏதோ முகில் கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணோட தங்கச்சின்னு பாக்குற இல்ல என்று இழுத்தவனை ஒரு உதாசீன பார்வை பார்த்தவள், ஐயடா பர்றா, இல்லன்னா என்ன பண்ணுவீங்க தாத்தா, சும்மா வாய்ஸை ரைஸ் பண்ணாதீங்க, பிபி எகிரிட போகுது என்று வாய்விட்டு அவள் சிரித்திட அவனுக்கு உள்ளுக்குள் அவளின் அதிக பிரசங்கித்தனமான கிண்டல் வார்த்தைகளால் கோபம் பெருகியது. அவனின் இறுகிய முகம் அவனை மேலே சீண்டச் சொல்லி பெண்ணவளை உசுப்பேற்ற அவளோ விடாதவளாய், என்ன ஓல்ட் மேன், முடியெல்லாம் நல்லா கருகருன்னு அடர்த்தியா இருக்கு, ப்ராப்பரா டை அடிச்சு மெயின்டைன் பண்ணுவீங்களோ என்ன? ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்க? சொன்னா எங்க அம்மாவுக்கும் வாங்கி தருவேன், எங்க அம்மா முடி வேற வர வர ரொம்ப நரைச்சு போகுது. அவள் இதழை சுழித்து சுழித்து சிரித்து பேசிட அவனின் கண்களோ அவளின் இதழையே அவ்வப்போது தீண்டியது.
அவனின் முகம் இறுக்கத்தை தழுவிட, உள்ளமோ அவளுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை தேடியது. என்ன தாத்தா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாயை திறந்து பேச மாட்டீங்க என அவள் முழுதாக பேசி முடிப்பதற்குள் சட்டென அவளின் கையை பிடித்து இழுத்து அருகே இருந்த சுவரில் தள்ளி இருபுறமும் தன் கைகளை ஊன்றி வைத்து சிறை செய்தவனின் முகமோ அவளின் முகத்திற்கு வெகு அருகில் இருந்தது. அவள் சுதாரிப்பதற்குள் வினாடி பொழுதில் அவனின் அந்த நடவடிக்கை இருக்க, அவளோ செய்வதறியாது திகைத்து விழிகளை விரித்திட, அவளின் இதழை பார்த்தபடியே தன் புருவத்தை உயர்த்தி கேலியாக புன்னகைத்தவனின் அனலால மூச்சுக்காற்று அவளின் முகத்தில் வீசியது. அவனின் இந்த அதிரடியான செயல் எதிர்பாராதவளுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுக்க, இதழை கூட அசைக்க முடியாமல் அவனின் முகத்தையே பயந்தபடியே பார்த்து நின்றாள். "ஏய், இப்ப பேசுடி. என்ன சொன்ன? நான் தாத்தாவா? உங்க அம்மாவுக்கு டை அடிக்க நான் யூஸ் பண்ற ஹேர் டை பிராண்ட் நேம் தான் கேட்ட? எங்க இப்ப கேளு." அவளை நகராதவாறு தனது கையால் அணை போட்டவனை நிமிர்ந்து பார்த்தவள், "அண்ணா, அண்ணா, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். என்னை விடுங்க. இல்ல நான் கத்தி எல்லாரையும் கூப்பிடுவேன்." "என்ன, அண்ணாவா? அதென்ன இந்த பொண்ணுங்க எல்லாம் எப்ப பாரு பசங்க பெர்மிஷன் இல்லாம அண்ணான்னு சொல்றத வழக்கமா வச்சிருக்கீங்க? இப்பதானே என்ன நீ தாத்தான்னு சொன்ன. என்ன அரவாண்டு? அண்ணான்னு சொல்லி ஐஸ் வச்சு தப்பிக்க பிளான் பண்றியா?" ஒரு ஆணின் அருகாமையை இதுவரை உணராதவளுக்கு ஏனோ அவனின் இந்த நெருக்கமான பேச்சு வயிற்றுக்குள் எதையோ உருளச் செய்தது. அவனை தள்ளிவிட்டு ஓடவெல்லாம் அவளுக்கு மூளையில் ஏனோ அப்போது தோன்றவில்லை. வெகு அருகில் இரு கைகளால் அணை போட்டபடி நின்றவனுக்கு எதிரே கோழிக்குஞ்சு போல் மலங்க மலங்க விழிந்து கொண்டு பம்மிக் கொண்டு நின்றவளை பார்க்க அவனுக்கும் ஏனோ உள்ளுக்குள் ஒருவித சுவாரஸ்யம் கூடியது. அவளின் கருவிழிகள் பட்டாம்பூச்சி போல் துடிக்க, இதழ்களோ என்ன பேசுவது என்று தெரியாமல் தந்தியடிக்க, நாசியும் கன்னங்களும் கோபமா வெட்கமா என பிரித்தறியாதவாறு சிவந்து கிடக்க, தொண்டைக்குள் எச்சில் மெதுமெதுவாக இறங்கிட, உடலிலும் லேசான ஒரு நடுக்கம் பரவிட, அவளின் ஒவ்வொரு அசைவையும் அர்ஜுனின் விழிகள் ஆராய்ச்சி செய்தது. அர்ஜுனின் கவண் விழிகள் நிலாவின் ஒவ்வொரு அசைவுகளையும் குறிபார்க்க, அவனின் கழுகுவிழி பார்வை அவளின் வயிற்றுக்குள் என்னவென்று அறியாத உணர்வு உருளையொன்றை உருளச் செய்தது. அவளின் முகம் நோக்கி மெல்ல மெல்ல அவன் குறிந்திட, அவளுக்கோ உடலெங்கும் மின்சாரம் பாய்ந்திட, அவனோ அவளின் செவிக்கு வெகு அருகில் குனிந்தவன் தன் அனல் மூச்சால் அவளின் காதோர கூந்தலை தீண்டியபடி கிசுகிசுப்பான குரலில், "என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, நான் ரொம்ப மோசமான பையன்" என்றிட, அதே நேரம், "நிலா, எங்கடி இருக்க?" என்ற மலரின் குரலும் கேட்க, அவனின் மார்பு மீது தன் பிஞ்சு கரங்களை வைத்து வேகமாக தள்ளிவிட்டவள் அவசரமாக மூச்சிறைக்க மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்தாள். "ஹேய், ஏண்டி இவ்வளோ அவசரமா ஓடி வர? மெதுவா வர வேண்டியதானே?" என்ற மலரை நிமிர்ந்தவள் சிரமப்பட்டு புன்னகையை வரவைக்க, அவளின் கையை பிடித்தபடி ஹாலுக்குள் மலர் அழைத்துச் சென்றாள். அங்கிருந்த சுவற்றில் மார்புக்கு குறுக்காக சாய்ந்தபடி நின்று அவள் சென்ற திசையையே உற்று நோக்கிய அர்ஜுனின் இதழோரம் ஒரு இளநகை பூத்து கிடந்தது. அவனின் உள்ளமோ, எனக்கு ஏன் இவளை பார்த்தா மட்டும் வம்புளுக்கு தோணிட்டே இருக்கு? எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், நிறைய பேர்கிட்ட பழகியும் இருக்கேன். இவளை விட அழகான எத்தனையோ பொண்ணுங்க என்கிட்ட ஃப்ளர்ட் கூட பண்ணியிருக்காங்க. ஆனா இவகிட்ட ஏதோ ஒண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதே. ஒருவேளை என ஏதோ யோசித்தவன் தன் பின்னந்தலையில் கையை விட்டு கோதி தலையிலே அடித்தவன், சி, இவ ஏதோ சின்ன பொண்ணு, அவளுக்கும் உனக்கும் 7-8 வயசாச்சும் வித்தியாசம் இருக்கும், லூஸ் மாதிரி யோசிக்காதடா என உதட்டை குவித்து ஊதியவன் மாடியிலிருந்து கீழே இறங்கினான். டைனிங் டேபிளில் உணவு பதார்த்தங்கள் வரிசையாக கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்க, மகேந்திரன், முகில், தினேஷ், அர்ஜுன் என ஆண்கள் 4வரும் ஒரு புறமும், வைதேகி, மதி, நிலா என பெண்கள் 3வரும் ஒரே புறமும் அமர்ந்திருக்க, வசுமதியும் மலரும் அனைவருக்கும் உணவை பரிமாறிட ஆரம்பித்தனர். அனைவரின் முகத்திலும் ஒரு திருப்தியான உணர்வு தென்பட்டது. சற்று நேரத்திற்கு முன்பு குழந்தையுடன் அறைக்குள் வசுமதி சென்ற சமயத்தில் உடன் சென்ற மகேந்திரனும் தற்போதைய சூழ்நிலையை எடுத்து கூறி அவளின் உள்ளத்தில் இருந்த சிறு கவலையையும் போக்கியிருக்க, அவளின் முகமும் கூட மகிழ்ச்சியில்தான் திளைத்திருந்தது. இட்லி, இடியாப்பம், சப்பாத்தியும் அதற்கு உரித்தான சாம்பார், கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் பால், உருளைக்கிழங்கு குருமா என உணவு வகைகள் எளிதான உணவு வகைகளாக இருந்தாலும் அவற்றின் மனம் அந்த இடத்தையே நிரப்பியது. முகிலனுக்கு உணவு பரிமாறிய மலரின் காலை வேண்டுமென்றே உரசுவது, அவளின் மெல்லிடையை கிள்ளுவது என எவரும் அறியாமல் அந்த புது காதல் மன்னன் குறும்பு செய்திட, பாவம் அவள்தான் நாணத்தில் சிவந்த கன்னங்களையும் வெட்கம் எட்டி பார்க்கும் விழிகளையும் மற்றவர்களிடமிருந்து மறைக்க பெரும்பாடுபட்டு அவனை பார்த்து செல்ல கோபத்தில் முறைத்தும் வைத்தாள். ஏனோ நிலாவுக்கும் அப்போது சற்று தர்ம சங்கடமான நிலைதான். அவனிடமிருந்து தப்பித்து ஓடி வந்து இருந்தாலும்
அவனின் சீண்டல்களின் தாக்கம் அவளுக்குள் ஒட்டியிருந்தது. ஆனால் அவனோ அதையெல்லாம் பற்றி யோசிக்காதவனாக அருகில் இருந்த தினேஷிடமும் மகேந்திரனிடமும் ஏதோ கிண்டல் பேசி சிரித்துக் கொண்டிருந்தான். அதுவரை அங்கிருப்போர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்கி இருக்க, தற்சமயம் அனைவருக்கும் உண்மை தெரியும் என்பதால் தினேஷ் அனைவரையும் நோக்கியவன் கொஞ்சம் தீவிரமான முகத்துடன், யாரு எங்க வெளியே போனாலும் செக்யூரிட்டி இல்லாம வேண்டாம். இப்ப வர நல்லா தானே இருக்கும். எதுவும் ஆகலன்னு கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம். சோ எங்க போனாலும் செக்யூரிட்டிஸோட தான் போகணும். முகில், நீயும் கூட ஆபீஸ் போகும்போது பாடி கார்ட்ஸோட போடா என்றான். அதுவரை கண்களாலே மலருடன் பேசிக் கொண்டிருந்தவன் தினேஷின் வார்த்தைகளை கேட்டு அவன் என்ன கூறினான் என்று கூட அறியாமல் அவன் புறம் திரும்பி, அது ஓகேடா, அதெல்லாம் பக்காவா பண்ணிடலாம் என்று தடுமாறிட அவனின் நிலையை பார்த்த மலரோ வெளியே எட்டி குதிக்க தயாராக இருந்த சிரிப்பை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள். அப்புறம் மலர், உங்களுக்கு அவங்க முகம் கொஞ்சம் கூட ஞாபகம் வரலையா என்ற தினேஷின் கவனம் முழுவதும் இப்போது மலரின் புறம் திரும்பிட, அவளோ தன் தலையை இருபுறமும் அசைத்து, யோசிச்சா அறகுறையா கொஞ்சம் மங்களாதான் மைண்ட்ல வருது. இன்னும் கூட ஒரு முறை பார்த்தா கூட நிச்சயம் அடையாளம் காட்டிடுவேன் என்றாள் அழுத்தமாய். அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நகர்ந்த வண்ணம் இருக்க, நிலாவோ தன் தட்டை விட்டு லேசாய் கூட திரும்பவில்லை. மற்றவர்களின் கவனம் கூட தற்சமயம் கடத்தற்காரர்கள் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு குறித்தே இருக்க, தடுமாறிக் கொண்டிருக்கும் நிலாவை எவருமே கவனிக்கவில்லை. அந்த இரு விழிகளைத் தவிர. ஆம், அர்ஜுனின் விழிகள் மீண்டும் அவளின் புறம் அவளை அறியாமலேயே விழுந்திருந்தது. அவசரமாக சாப்பிட்டு முடித்து நிலா எழுந்திட, நிலா, என்ன அதுக்குள்ள எழுந்துட்ட? இந்த இன்னொரு சப்பாத்தி என வசுமதி வைக்க முயல, அவளோ தன்னை இயல்பாக காட்டிக்கொள்ள முயற்சித்து, ஐயோ அண்ணி, இதுக்கு மேல சாப்பிட்டா அவ்வளவுதான், வயிறு வெளிச்சிடும் என்று விட்டு அங்கிருந்து வாஷ் பேசினை நோக்கி நகர்ந்தாள். அவள் எழுந்ததுமே அர்ஜுனுக்கும் உணவு தொண்டைக்குள் இறங்காததை போன்றொரு உணர்வு. அவனும் அவசரமாக இருக்கையிலிருந்து எழுந்து வாஷ் பேசினை நோக்கி சென்றிருந்தான். கையை கழுவிக் கொண்டிருந்தவளின் யோசனையோ சற்று முன் மாடியில் அவனுக்கு அருகாமையில் நின்றதையே யோசித்து அவனையே சுற்றி வர, குழாயை கூட மூட மறந்து தொடர்ந்து கையை கழுவியபடி இருக்க, தண்ணீர் விரயமாகி ஓடிக்கொண்டிருக்க அதை அர்ஜுனின் கரங்கள் நிறுத்தியபடி, தண்ணிய வேஸ்ட் பண்ணா பிடிக்காதுன்னு சொன்ன நம்ம குடிநீர் காத்த குட்டி நிலா மேடம், ஏன் இப்படி தண்ணிய வேஸ்ட் பண்றீங்க என்று குறும்பாக சிரித்தான். அவனின் குரலில் சுயம் திரும்பியவள் அவனை முறைத்தபடியே நகர்ந்திட, அவனோ அவளை மறித்து நின்றவனாய், உபதேசம்லாம் ஊருக்கு மட்டும்தான் போல இருக்கு. தண்ணிய வேஸ்ட் பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆனுமே. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் என யோசிக்க, அவள் உடனே, அண்ணா போதும், இதோட நிறுத்திக்கலாம். இனிமே இப்படி வம்பு பேசாதீங்க. இந்த மாதிரி வழிமறிக்கிறது, கிட்ட நெருங்கி நின்று பேசுறதெல்லாம் வேண்டாம் என்று அவள் இதழ்கள் உரைத்தாலும் விழிகளோ யாராவது வருகிறார்களா எனத்தான் இருந்தது. என்னது, அண்ணாவா? அவளின் அண்ணன் என்ற அழைப்பு அவனுக்கு புதிதாக இருந்தது. ஆம், உற்றை புதல்வன். அவனுக்கு சித்தப்பா பெரியப்பா வழியில் கூட அக்கா தங்கை இல்லை. கல்லூரியில் கூட இத்தனை அழகான ஆண்மகனை யார்தான் அண்ணா என்று அழைப்பார்கள்? கல்லூரியில் ஜூனியர் மாணவிகள் கூட சீனியர் என்றுதான் அழைப்பார்கள். மருத்துவமனையிலும் கூட சார் என்றுதான் அனைவரும் அழைக்க, அவனுக்கு இந்த அண்ணா என்ற அழைப்பு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதிலும் ஏனோ நிலாவின் அதரங்கள் அப்படி உரைத்தது பிடிக்கவே இல்லை. என்ன நினைத்தானோ அவன் உடனே, ஏய் சி, என்ன அசிங்கமா அண்ணான்னு சொல்ற? எனக்கு தங்கச்சினாலே ராக் அலர்ஜி. அதனாலதான் எங்க அம்மா அப்பாவையே நான் அடுத்த குழந்தை பெத்துக்க விடல. என்ன இவன் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம இப்படி பேசுறான் என அவளின் உள்ளம் நினைக்க, வாய்க்கு வந்ததை உளறிய அவனுக்கே தன் செயலை எண்ணி சற்று ஆக்வர்டாக தான் இருந்தது. இதுவரை தயங்கிய நிலாவுக்கு அவனின் அடுத்தடுத்த இயல்பான பேச்சுக்கள் உள்ளுக்குள் சற்று தைரியத்தை வரவழைக்க, சரி அப்ப எப்படிதான் கூப்பிடணும் என்று ஆர்வமாக அவளை நோக்கினாள். அவளுக்கும் அவனிடம் ஏனோ அவளின் வயதிற்கே உரித்தான சிறிய துள்ளலுடன் கூடிய ஆர்வம் எட்டித்தான் பார்த்தது. அவனுக்கும் சட்டென அவளிடம் தன்னை எப்படி அழைக்கச் சொல்வது என்று தடுமாற்றம் எழுந்திட, பேர் சொல்லிய கூப்பிடு என்றான். ஐயோ, பெரியவங்கள பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது என்றவளை முறைத்தவன், ஏய், எனக்கு ஒன்றும் அவ்வளவு வயசெல்லாம் ஆகல, ஜஸ்ட் 29 தான். ஏதோ 70 வயசு கிழவ மாதிரி பில்டப் கொடுக்குற, சும்மா அர்ஜுன்னே கூப்பிடு. இல்ல, நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறத யாராச்சும் பார்த்தா எனக்கு தான் டோஸ் விழும், நான் மாட்டேன். என்று யோசிப்பது போல பாவலா காட்டியவன், சரி, அப்படி வரியா? நம்ம முகில் எனக்கு தம்பி மாதிரி, நீ முகில மாமான்னு கூப்பிடுற. கணக்கு போட்டு பார்த்தா நீ என்ன மாமான்னு கூப்பிடணும் என்றபடியே அவளை குறும்பாக நோக்க, அவளோ அவனின் அந்த பதிலால் உள்ளுக்குள் அதிர்ந்தாலும் வெளியே அவனுக்கு சவால் விடுவது போல விரலை விட்டு அவனைப் போலவே கால்குலேஷன் செய்து காட்டியவள், மாமாவா? 29 வயசு, என்னை விட 9 வயசு பெரியவர். மாமா. மாமாக்கு இங்கிலீஷ்ல அங்கிள். ஓகே,
அப்ப இனிமே நான் உங்கள அங்கிள்னே கூப்பிடுறேன் என்றவள் அவன் அடுத்த வார்த்தை பேசும் முன்பே சிட்டாக அங்கிருந்து சிரித்தபடியே பறந்து விட்டாள். அடிப்பாவி, வாலு வாலு, பேச்ச பாரு என்று முணுமுணுத்தவன் அவளை பின்தொடர்ந்து வெளியே வந்தான். அன்றைய இரவு வெகு நாட்களுக்குப் பிறகு ஒரு நல்ல இரவாகவே அனைவருக்குமே அமைந்தது. அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் முகிலனும் மலரும் தங்களுக்கே உரித்தான காதல் உலகில் வெகு மிக மகிழ்வாக திளைத்து கிடந்தனர். ஏற்கனவே வைதேகி எண்ணியது போல அந்த வார ஞாயிற்றுக்கிழமையில் கணேசன் மற்றும் சரஸ்வதியை சென்று சந்தித்து நடந்தவைகளை சொல்லியிருந்தாள். ஏற்கனவே இவைகள் தனக்கு தெரிந்த விஷயம் என்பதால் அவரிடம் பெரிதான அதிர்ச்சி இல்லை. அதே சமயம் வைதேகியின் குடும்பத்தினர் மீது எத்தனை அக்கறை இருந்தாலும் அவர்களின் குடும்ப விஷயத்தில் அதீத தலையீடு காட்டக்கூடாது என்பதால் முகிலன் மலர் திருமணத்திற்கு அவரிடமிருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. அவர்களுக்கு சிறிது சிறிதான அறிவுரைகளை மட்டும் வழங்கினார். சரஸ்வதிக்குத்தான் மலர் பெரிய பணக்கார இடத்தில் மணமாகிச் செல்வதை எண்ணி மகிழ்ச்சி தத்தளித்தது. அந்த அறையில் முகிலன், தினேஷ், மகேந்திரன் என நால்வரும் அமர்ந்திருந்தனர். தினேஷை தவிர மற்ற மூவரின் முகமும் எதையோ எதிர்பார்த்தது போல இருந்தது. என்ன தினேஷ், அந்த ரூட்ல போன வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணா 3 நாள்ல கண்டுபிடிச்சலான்னு சொன்னி, என்னாச்சுடா? முகிலனின் கேள்விக்கு தினேஷ் தன் பின்னந்தலையை கோதியபடி, சொன்னேன்டா, பட் என்று பெருமூச்சை விடுத்தவன், வெல் முகிலா, ஆக்சுவலி லாஸ்டா விசாரிச்ச 2 கார்ல எல்லாமே பக்காவா இருக்கு. சந்தேகத்துக்கு எதுவும் இல்ல. ஆனா 3வது அந்த வெள்ளை கலர் அம்பாசிடர் காரை பத்தி தான் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கல. என்ன சொல்ற மச்சி, தெளிவா சொல்லு என்றான் மகேந்திரன். டேய் மகி, அந்த ஒயிட் கலர் காரோட நம்பர் அதோடதே இல்ல. அது ஒரு ஃபேக்கான நம்பர். இன்னும் தெளிவா சொல்லணும்னா அது கார் நம்பரே இல்ல, ஒரு லாரியோட நம்பரை மாத்தி யூஸ் பண்ணிருக்கானுங்க. வாட்? முகிலன் அதிர அவனின் தோளில் கை வைத்த தினேஷ், பக்காவா எப்படியும் மாட்டக்கூடாதுன்னு தெளிவா பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்கானுங்க. அக்காவை கடத்துறது மட்டும்தான் பிளானா, இல்ல வேற எதுவும் பிளானான்னு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் தான் மாட்டக்கூடாதுங்கிறது தெளிவான மோட்டிவ் அவங்க கிட்ட இருக்கு. என்னடா தினேஷ் இப்படி சொல்ற? இருந்த ஒரு குழுவும் போச்சு. இப்ப என்னடா செய்யறது? அகெயின் அவனுங்களா வெளியே வந்து ஏதாவது பண்ணாதான் பிடிக்க முடியுமா? அதுவும் 3 முறை கோட்டை விட்டதால அடுத்த முறை ரொம்ப ஷார்ப்பா ஸ்ட்ராங்கா தான் பிளான் போட்டு வருவாங்கன்னு தோணுதுடா. முகிலனின் குரல் சிந்தனையோடு ஒலித்தது. மகேந்திரன் உடனே, எக்ஸாக்ட்லி, நீ சொல்றது சரிதான். நெக்ஸ்ட் அந்த கிட்னாப்பர் ஏதாவது செஞ்சான்னா அது ரொம்ப பெரிய பாதிப்பை தான் தரும்னு தோணுதுடா. தினேஷ் தன் நெற்றியை வருடியபடி, அந்த லாரி நம்பர் பிளேட் இருக்க வெள்ளை கார் எங்கேயாவது மாட்டுதான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். கார் மாட்டினா மட்டும்தான் இனிமே அவங்கள பிடிக்க முடியும். அர்ஜுன் உடனே இதழ் குவித்து ஊதியவன், டே, என்னங்கடா நீங்க வழவழா குழகுழான்னு இழுத்துட்டு இருக்கீங்க. என்ன கேட்டா இப்ப இருக்க செக்யூரிட்டி ஃபுல்லா லூஸ் பண்ணி ஃப்ரீயா விட்டாலே போதும். ஆட்டை தூக்குற புலி மாதிரி பதுங்கின இடத்துல இருந்து பாஞ்சிருவாங்க, ஈஸியா புடிச்சிடலாம் என்றான். ஸ்டூபிட் மாதிரி பேசாத அர்ஜுன். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது என்ற மகேந்திரனை பார்த்து கேலியாக நகைத்த அர்ஜுன், அதெல்லாம் எதுவும் ஆகாது. தான் மாட்டக்கூடாதுன்னு தெளிவா இருக்கவன் தானே இப்படி செய்யறான். அப்படி பார்த்தா அவனுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சாகணும். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் வசுமதி அக்காவை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து அவனுங்க டார்கெட் ஃபுல்லா மலர் மேலதான் இருந்திருக்கு. அது ஏன்னு யோசிச்சா புரியுறது ஒரே விஷயம்தான். மலர் அவங்கள அடையாளம் காட்டக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனாலதான் தற்காலிகமா அவனுங்க கவனம் ஃபுல்லா வசு அக்காட்டு விலகி மலர் பக்கம் திரும்பி இருக்கு. உன் ஃபேமிலியை சுத்தி நெருக்கமா இருக்க யாரோ ஒருத்தவங்களோட வேலை தான் இது. சோ பொறி வச்சுதான் நீ அவங்கள பிடிச்சாகணும். மலரை பகடையா வச்சுதான் உன்னால அதை பண்ண முடியும் என்றான். அவன் அப்படி கூறியதுமே அவனை முறைத்து வைத்த முகிலன், டேய் எலும்பு டாக்டர், ஓவரா பேசினா உன் எலும்புக்கு தான் அப்புறம் மாவு கட்டு போட வேண்டியிருக்கும் என்றிட, அர்ஜுனோ தோளை சிலுப்பியவன், ஆமா, ஈஸியான வழியை விட்டுட்டு நீங்க சுத்தி வளைச்சா இப்படித்தான் ஆகும். நீ வேணா ஒரு நாள் மலரை செக்யூரிட்டி இல்லாம வெளியில அனுப்பி பாரு என்றவனின் முதுகிலே படார் என்று ஒரு அடியை போட்டான் முகில். ஆம், அர்ஜுன் கூறியது போலவே விரைவிலேயே அப்படி ஒரு சூழல் உண்டாகத்தான் போகிறது என்று அந்த நொடி அந்த மாய மலரிடம் மயங்கிய முகிலனுக்கு அறிந்திட வாய்ப்பில்லை. முகிலன் மற்றும் தினேஷ் செய்த அதிக பாதுகாப்பு வசதியினால் அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நிகழாமல் அந்த வாரம் முழுவதும் நன்றாகத்தான் நகர்ந்தது. நிலா மற்றும் மதி இருவரும் கல்லூரி முடிந்த நிம்மதியில் அந்த ஒரு வாரம் முழுவதுமே நன்றாக உண்பது, உறங்குவது, டிவியில் ஒளிபரப்பாகும் அத்தனை திரைப்படங்களையும் பார்ப்பது, அம்மாவுடன் அமர்ந்து சீரியல் பார்த்து அரட்டை அடிப்பது, வசுமதியின் குழந்தையுடன் விளையாடுவது, வசுமதியுடன் அமர்ந்து கதை பேசுவது என மிக மகிழ்வாகத்தான் அந்த வார நாட்கள் நகர்ந்தன. அர்ஜுனுக்கு அந்த வாரம் முழுதும் மருத்துவமனையில் இருந்த அதீத வேலை பளுவினால் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க இயலாத நிலை. அப்படியான ஒரு வேலை நாளில் அவன் அந்த வாரத்தில் அறுவை சிகிச்சை செய்பவர்களின் கேஸ் ஃபைலை பார்த்து கொண்டிருக்க,
அதில் இருந்த பெயர் அவனின் கவனத்தை ஈர்த்தது. நிலா. அந்த பெயரை உச்சரித்தவன் இதழ்கள் தானாகவே விரிந்தது. அவனின் உள்ளத்தின் போக்கு அவனுக்கே புரியவில்லை. ஆனால் அடிக்கடி அவளைப் பற்றி யோசிக்கிறான் என்று அவனுக்கும் புரிந்தது. ஒரு 4 முறையோ 3 முறையோ தான் அவளைப் பார்த்திருப்பான். அதிலும் பார்க்கும் சமயங்களில் எல்லாம் இருவருக்கும் இடையே முட்டிதான் கொள்ளும். அப்படி இருக்க அவளைப் பற்றி சிந்திக்கும் தன் மூளையின் போக்கு அவனுக்கே வியப்பாகத்தான் இருந்தது. இந்த காதல் விவகாரங்களில் எல்லாம் அர்ஜுனுக்கு பெரிதாக உடன்பாடு இல்லை. அதற்காக காதல் பிடிக்காது என்றும் இல்லை. அதை அவன் இதுவரை உணர்ந்ததும் இல்லை. டேய் அர்ஜுன், உனக்கு என்னாச்சுடா? அந்த வாயாடிய பத்தி யோசிச்சுட்டு இருக்க என்றவன் தன் சிகைக்குள் கையை விட்டு கோதி தலையை சிலுப்பியவன், இது என்ன லவ்வா? அது எப்படி? சி, லவ்லாம் இல்ல. அவளே சில்வண்டு. அவளை போய் நானு தப்பு தப்பு இதெல்லாம். ஓவரா அவகிட்ட வம்பு இழுத்தனால்தான் அவன் நினைப்பு வந்துட்டு இருக்கு. தேவையில்லாம மனச குழப்பிக்காதடா மண்டு பையா என தன் இடது புறத்தில் கையை மடக்கி லேசாய் குத்தினான். அவன் இதயத்திற்கு அருகே அப்படி குத்திய அடுத்த வினாடியே மதிய உணவை டிவியை பார்த்தபடியே விழுங்கிக் கொண்டிருந்த நிலாவுக்கு குறையேறியது. ஏ, பார்த்து சாப்பிடு, இந்தா தண்ணி என மதி கிளாஸை அவளிடம் நீட்ட, தண்ணியை பார்த்ததும் அவளுக்கும் ஏனோ தண்ணீருக்காக சண்டையிட்டவனின் முகம்தான் வந்து போனது. ஐய, என்னது இது? அந்த வெள்ளை எலி ஞாபகம் வருது. நிலா, நிலா குட்டிமா, அந்த வெள்ளெலி கொஞ்சம் வாட்ட சாட்டமா தெலுங்கு பட வளத்துல வர ஹீரோ மாதிரி இருக்கும் தானே உனக்கு புத்தி இப்படி போகுது. அவன் உனக்கு அங்கிள், சரியா? அங்கிள். இதெல்லாம் ஜஸ்ட் வயசு கோளாறடி. ஹார்மோன் இப்படித்தான் சேட்டை பண்ணும். நீ ஏன் தேவையில்லாம ஏதாவது யோசிக்காதடி என தனக்குள் பேசியவளின் விழிகள் தொலைக்காட்சியை நோட்டமிட, அவளை சோதிக்கும் விதமாக ஹரிணியின் குரலில் ஹாரிஸ் ஜெயராஜனின் துள்ளல் இசையில் பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது.